ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களே, வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்க காத்திருக்கும் பரலோகவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹோப் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 காணொளிகளிலே பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக 2 அருமையான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்தார். அதை தொடர்ந்து அதே தலைப்பின் கீழாக 3வது ஒரு காரியத்தை இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். மேன்மை மிகுந்த தேவன், மகத்துவமுள்ள கர்த்தர் இந்த நாளிலே அந்த அற்புதமான சத்தியத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக யாவரும் ஒரு விசை கண்களை மூடி தேவனுடைய உதவிக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உமக்கு முன்பாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ராஜா. பரலோகத்தின் தேவன், மேன்மையான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர். இந்த நாளிலும் கூட எங்களுக்கான சத்தியத்தை நீர் பரலோகத்திலிருந்து எங்கள் மீது பொழிய செய்து, இந்த சத்தியம் நாங்கள் உமக்குள்ளாக உறுதிப்படவும், எங்களுடைய பிரயாணம் உமோடு சேர்ந்து பரலோகத்துக்கு நேராக இருக்கவும் எங்களை வழி நடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இதற்கு முன்பாக 2 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதை மீண்டும் ஒரு விசை உங்களோடு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது பாடமாக தேவன் இந்த பாவியின் மீது கொண்ட அன்பு எப்பேற்பட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தார். 2வது பாடமாக ஒரு பாவி பரலோகத்துக்கு நேராக தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது பரலோகத்தின் தேவனுடைய துணை அவனுக்கு தேவையா என்ற கேள்விக்கான பதிலை 2வது பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கூட இன்றைக்குரிய 3வது பாடமாக பிரயாணப்பட்டு செல்லக்கூடிய அந்த பாவி தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவன் பாவ அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இன்றைக்கு பாவ அறிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு மனிதன் பிறனுக்கு விரோதமாக செய்த ஒரு செயலை அந்த மனிதனிடத்தில் சென்று ஒப்புரவாகும் வண்ணமாக தன்னுடைய குற்றத்தை அவனிடம் அறிக்கை செய்து அந்த குற்றத்திற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதே பாவ அறிக்கை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பாவ அறிக்கை ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது, அந்த அறிக்கை செய்த ஒரு நினைவு அவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலையை சந்திக்க கூடும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு விரோதமாக தப்பு செய்கிறேன் அப்படின்னா, என்னுடைய இருதயத்துல எனக்கு நல்லா தெரியும், நான் இந்த நபருக்கு விரோதமாக ஒரு தவறு தீங்கு செய்திருக்கிறேன். அந்த தீங்கு என்னை மீண்டுமாக நினைப்பூட்டி கொண்டே இருக்கும். நீ செய்த செயல் தப்பு, அந்த மனிதனோடு நீ ஒப்புரவாகு, நீ செய்த செயலை நினைத்து அந்த மனிதன் இன்றளவும் வருந்தி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணம் என்னை விட்டு நீங்குகிறதற்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் யாருக்கு விரோதமாக தப்பு செய்தனோ, நான் யாருக்கு தீங்கு இழைத்தனோ அந்த மனிதனை நேரில் சென்று அவரை பார்த்து, நான் செய்த காரியம் தப்பு தான், உமக்கு விரோதமா நான் அந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாது, தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, மன்னியுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு பிற்பாடு என்னுடைய இருதயத்தினுள்ள பாரம் என்னை விட்டு நீங்கி போறத என்னால் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாவ அறிக்கை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் யாருக்கிட்ட செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னா, என் தேவனோடு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா நான் செய்யற ஒவ்வொரு செயலும், நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும், நான் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளும் அநேக நேரங்களில அநேக காரியங்களில என் பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமா இருக்குது அப்படிங்கிறத என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். வேதத்துல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 28:13வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படிங்கிற ஒரு வசனம் சொல்லப்படுது. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நான் பாவங்களை அறிக்கை செய்யாமல், நான் என்னோட இருதயத்துல அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதனால எனக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தேனே ஆனால், வேதம் எனக்கு சொல்கிற வார்த்தை என்னன்னு யோசிக்கும் பொழுது, நான் வாழ்வடைய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வேதம் எனக்கு கற்றுத்தருது. ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் சென்று என்னுடைய முழங்கால்களை முடக்கி பரலோகத்தின் தேவனை ஏறெடுத்து பார்த்து, தேவனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், தயவு கூர்ந்து என்னை மன்னிங்க அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம் என்னுடையதாக இருக்குமே ஆனால், தேவன் என் மீது
இரக்கமுள்ளவராக காணப்படுகிறார். அவருடைய இரக்கம் எனக்கான மன்னிப்பை எனக்கு தருகிறதாக காணப்படுகிறது. இந்த தலைப்போடு சேர்ந்து வேதாகமத்திலிருந்து இப்படிப்பட்ட உண்மையான பாவ அறிக்கை செய்த மனிதன் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா வேதத்துல அருமையான சம்பவத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு காண்பிக்கிறார். எடுத்தவர்கள் பார்ப்போம். லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம பார்ப்போமே. லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். அநேக முறை நம்ம இந்த காரியத்துல கடந்து போயிருக்க கூடும். நம்ம பார்க்கிறோம், 2 மனிதர்கள் போறாங்க. ஒருத்தர் பரிசேயரா இருக்கிறாரு, இன்னொருத்தர் ஆயக்காரரா இருக்கிறார். இருவரும் எதற்காக போனாங்க, எங்க போனாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இருவரும் ஆலயத்துக்கு நேராக போறாங்க. தேவன் வாசம் செய்யக்கூடிய இடத்திற்கு நேராக போறாங்க. அவர் வாசம் செய்கிற அந்த இடத்திற்கு சென்ற இருவரும் அங்கு செய்த செயல் இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பரிசேயன் சொல்ற வார்த்தையை பாருங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அந்நியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். ஆலயத்துல போய் அந்த பரிசேயனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா, என் பக்கத்துல இருக்கிற இந்த ஆயக்காரனை போல கூட நான் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் உம்மை சோஸ்தரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த பரிசேயனால சொல்ல முடியுது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ள ஒரு மனிதனாக யார் காணப்பட்டா அப்படின்னா அந்த பரிசேயன் காணப்பட்டான். ஆனால் அந்த பரிசேயனோடு கூட அந்த ஆலயத்துக்கு சென்ற அந்த ஆயக்காரனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்துச்சு அப்படிங்கிறத நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது 13வது வசனம் அருமையா சொல்லுது. ஆயக்காரன் தூரத்திலே நின்று. பரிசேயனும் ஆலயத்துக்கு போறான், ஆயக்காரனும் ஆலயத்துக்கு போனான். என்ன ஒரு காரியம் ஆயக்காரனை தூரத்திலே நிற்க செய்தது என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழும்புச்சு. ஆயக்காரனுடைய சிந்தையில எந்த எண்ணம் வந்தது நிமித்தமாக அவனுடைய கால்கள் தூரத்திலே நின்றுச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும் பொழுது ஆயக்காரனுடைய காரியம் என்னங்கிறது இங்க வெளியாகுது. என்ன சொல்றான் அப்படின்னா, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, அவனுடைய கால்கள் தூரத்திலே நின்றுச்சு. நின்னதோடு மாத்திரமல்ல, அவனால தன்னுடைய கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியல, அவனால முடியல. அது பரிசுத்தமான ஒரு காரியம். அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நான் எப்படி கண்ணோக்கி பார்க்கிறது, நான் அசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேனே, என்னுடைய கண்கள் பரலோகத்தை உற்று நோக்குகிறதற்கு தகுதி இல்லாதது என்று சொல்லும் மனமாக அந்த ஆயக்காரன் பரலோகத்துக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன்னுடைய மார்பில் அடித்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை நம்மால் காண முடிகிறது. இன்னைக்கு இந்த உலகத்தின் மனிதர்கள் எதற்காக மார்பில் அடிச்சுக்கிடுவாங்க தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நாமும் கூட சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு காரியத்துக்காக அப்படிப்பட்ட செயல்களை செஞ்சிருக்கலாம். கோபத்தின் நிமித்தமாக மார்பில் அடிச்சு கொள்வாங்க. சில மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னால் இந்த காரியத்தை இவனுக்கு விரோதமாக செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கோபத்தை அடக்கி கொள்ள முடியாத நிலைமையில தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிற ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடியும். ஆனா இந்த ஆயக்காரன் அந்த நோக்கத்திற்காக மார்பில் அடிச்சுக்கலங்க. இந்த ஆயக்காரன் தன் மீது மார்பிலே அடித்து கொண்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய நிலை அறிந்தவனாக, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா நான் இருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு பாவம் சுமக்கக்கூடிய ஒரு பாவத்தின் அடையாளத்தை போல நான் காணப்படுகிறேனே, இந்த பாவி எப்படி தேவனே உங்ககிட்ட நெருங்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஆயக்காரனுக்குள்ள இருந்ததுனால தன்னைத்தானே அவன் என்ன செஞ்சுக்கிறான்னா அடிச்சுக்கிறான். அவனுடைய பாரம் அவ்வளவு பெரிதாக தேவனுக்கு முன்பாக இருந்துச்சு. ஆனா அந்த பரிசேயன் செய்ததையும் இந்த ஆயக்காரனுடைய செயலையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இருவருக்குமான வித்தியாசம் ரொம்ப பெருசுங்க. இந்த ஆயக்காரன் மார்பிலை அடித்து கொண்டு சொன்ன வார்த்தை என்னங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆயக்காரனுடைய வார்த்தை இவ்வளவுதாங்க. அந்த பரிசேயனுடைய வார்த்தை ரொம்ப பெருசா இருந்துச்சு இல்ல? அந்த பரிசேயன் என்னென்ன காரியங்களை சொன்னா அப்படிங்கறத நம்மளால வாசிக்க முடிஞ்சுச்சு இல்ல? ஆனால் இந்த ஆயக்காரனுடைய வார்த்தை இவ்வளவுதாங்க. ஆனால் அந்த ஆயக்காரனுடைய செயல்கள் பெரிதாக இருந்தது தேவனுக்கு முன்பாக. அவன் எப்படி நின்னான், அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கறது மட்டுமில்லாம அவனுடைய வார்த்தையும் சேர்த்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தேவனே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும். ஆயக்காரனுடைய எண்ணம்
தேவனுடைய கிருபைக்காக மாத்திரம் காத்திருக்கிற எண்ணமாக இருந்துச்சு. யாரையும் தன்னோடு ஈடுபடுத்தி, யாரையும் எந்த ஒரு மனுஷனையும் தனக்கு சமமாக நிறுத்தி, இவனை காட்டிலும் நான் நல்லவனா இருக்கிறேன், நான் நிறைய காணிக்கைகளை கொடுக்கிறேன், அநேக நேரம் உபவாசம் செய்கிறேன், அதனால நான் தகுதி உள்ளவன் என்று தன்னுடைய தகுதியை தானே உயர்த்தி பிடிக்கிற ஒரு சூழ்நிலை இந்த ஆயக்காரனோட வாழ்க்கையில் இல்லை. தன்னுடைய நிலை என்பதை அறிந்து தேவனுக்கு முன்பாக தன்னிலையை முற்றிலுமாக கொண்டு வந்து நிறுத்தி அவரிடத்திலிருந்து இரக்கத்திற்காக காத்திருந்த உண்மையான ஒரு மனிதனாக அன்றைக்கு அந்த ஆயக்காரன் காணப்பட்டான். அவன் சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், தேவனே நான் பாவி. இன்னைக்கு பரலோகத்தை நோக்கி பிரயாணம் போகணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குது. எல்லாருமே நிச்சயமாக அந்த பரம காணானுக்குள்ளாக கடந்து போகணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடும் ஒரு வேகத்தோடும் ஒரு வாஞ்சையோடும் நாம் காணப்படுகிறோம். ஆனால் என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு நான் பாவி என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதா? என்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. இப்பொழுது என்னுடைய தேவை என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு நான் போகிறதற்கு முன்பாக தேவனுடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும். அதற்காக அந்த பாவங்களை நான் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தில் இருக்குதா? அந்த ஆயக்காரனுடைய அறிவு சரியான அறிவா இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவா இருக்குது? என் குற்றத்தை நான் எப்படி மறைக்கிறது, என்னுடைய தப்பிதங்களை எப்படி பிறருடைய கண்களுக்கு மறைவாக செய்யறது அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு மனிதர்களுடைய அறிவு இந்த நாட்கள்ல பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆயக்காரன் நமக்கு இன்றைக்கு பாடமா இருக்கிறான். அவன் செய்த ஒரு சுருக்கமான ஒரு ஜெபம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. வேதம் நமக்கு அருமையா சொல்லுது. அந்த 14வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேவன் சொல்றார். எவ்வளவு பெரிய ஜெபம் பண்றோம், எவ்வளவு பெரிய காணிக்கைகளை கொடுக்கிறோம், எவ்வளவு அதிகமாக தசம பாகங்களை ஆலயத்துக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. என்னுடைய இருதயம் எவ்வளவுக்கு அதிகமாக தேவனோடு நெருங்கி இருக்குது, என்னுடைய இருதயத்தின் சூழ்நிலைகளை நான் எவ்வளவு உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறேன், என்னுடைய மனம் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்ய வேண்டும் என்ற ஒரு குணம் இன்னைக்கு எனக்குள்ள எவ்வளவு காணப்படுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக என் தேவன் என் மீது இரக்கமுள்ளவராக இருந்து இந்த ஆயக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை எனக்கும் கொடுக்கிறதற்கு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டான். இன்னைக்கு என்னுடைய பிரயாணத்தின் பாதையில அந்த பாவ அழுக்கோட, அந்த குற்ற உணர்ச்சியோட, அந்த பாவத்தின் கரைகளோட என்னால் அந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுங்க. இவன் செய்த அந்த சுருக்கமான ஒரு ஜெபம், இவன் செய்த அந்த உண்மையுள்ள ஒரு ஜெபம், இவன் செய்த தன்னிலை அறிந்த அந்த உணர்வு பூர்வமான ஒரு ஜெபம் அந்த ஆயக்காரனுக்கு ஒரு மேன்மையை கொடுத்துச்சு. இன்னைக்கு அந்த மேன்மை எனக்கு வேணுங்கிற ஒரு வாஞ்சை எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நானும் அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஒரு மனிதனாக என்னுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக முற்றிலுமாக நான் ஒப்பு கொடுக்கணும், அறிக்கை செய்யணும். வேதாகமத்தில் அநேக மனிதர்களை நம்மளால பார்க்க முடியும். தாவீது பாவம் செய்தான், ஆனால் அதே தாவீது மீண்டுமாக தன்னுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவனுடைய பாவ அறிக்கை அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறது. சங்கீத புஸ்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா, தாவீது தன்னுடைய பாவங்களை எப்படி அறிக்கை செய்தான் அப்படிங்கிறத நம்மால வாசிக்க முடியும். தேவன் சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தாவீதை குறித்து சொல்றாரு. அந்த இருதயத்துக்கு ஏற்றவனே ஒரு நேரத்துல பாவ அறிக்கை செய்கிற அளவுக்கு போக வேண்டியது அவனுக்கும் அவசியமாக இருந்தது. இன்னைக்கு என்ன பார்த்து தேவன் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறோம்? நான் இன்னைக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனா இருக்கிறேனா? என்னையும் தேவன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சியா இருக்குது. ஆனா நான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றது என்னது அப்படிங்கிறத நினைத்து இந்த உலக பிரகாரமான காரியங்களை தேடி அந்த காரியம் என் இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது, அழிந்து போகக்கூடிய காரியம் என் இருதயத்துக்கு தேவையானதாக இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், ஒரு நிமிடம் யோசிச்சு பார்ப்போம்.
நான் செய்கிற பாவ அறிக்கை எனக்கு பரலோகத்தை தருமே, ஆனால் நான் செய்கிற பாவம் என்னை மரணத்துக்குள்ளாக அழைத்து செல்லும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இன்னொரு மனுஷனை கூட நம்மளால பார்க்க முடியும். நினிவேயின் ஜனங்கள் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக பாவத்தினால் நிறைந்திருந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்பட்டது. பாவம் நிரம்பி வழிஞ்சிச்சு. பாவத்தின் கோரம் பரலோகம் வரை எட்டியது. ஆனால் எப்பொழுது தேவ மனிதனுடைய வார்த்தைகள் நினிவேயின் ஜனங்களுடைய காதுகளில் கேட்கப்பட்டதோ, எப்பொழுது அந்த வார்த்தையை நினைத்து நினிவேயின் ஜனங்கள் வருந்தினார்களோ, எப்பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு வெளிவருகிறதற்கு தாங்கள் உபவாசம் இருந்தார்களோ, அது மாத்திரமல்ல, தங்களுடைய பாவங்களை தாங்களே எப்பொழுது அறிக்கை செய்தார்களோ, அப்பொழுது தேவன் நினிவேயின் ஜனங்களுக்கு இரக்கம் செய்தார். அப்படிங்கிறதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? என் தேவன் நீதியாய் நியாயம் செய்கிறவர் தான். பாவி இல்லாதவன் சொல்ல தேவன் விட போறதில்லை. ஒரு பாவியை தேவன் நீதியாய் நியாயம் செய்கிறார். ஆனா அதே நேரத்துல அந்த பாவி மனம் திரும்பி தேவனிடத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, அந்த அறிக்கை செய்த பாவியையும் தேவன் எப்படியாவது மீட்டெடுக்கிறதற்கு அவர் உடனே அந்த இரக்கத்தை என்ன செய்யறாருன்னா அந்த பாவியின் மீது கொடுக்கிறார். நினிவேயின் ஜனங்களுக்கு வந்த அழிவை தேவன் நிறுத்தினார். அந்த ஜனங்கள் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்த போது தேவன் அவர்களுக்காக இரக்கத்தை வழங்கினார். இன்னைக்கு நான் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவருடைய இரக்கம் எனக்கு கிடைக்கும் பொழுது என்னுடைய பிரயாணம் இன்னும் சந்தோஷமுள்ள ஒரு பிரயாணமாக, இன்னும் சமாதானம் நிறைந்த ஒரு பிரயாணமாக, பரலோகத்துக்கு போகக்கூடிய வேகம் இன்னும் துரிதமாக்கக்கூடிய ஒரு காரியமாக அது நிச்சயமாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பாவ அறிக்கையை குறித்து வேதம் எனக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்ன? இந்த பாவ அறிக்கை நிமித்தமாக நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மை என்ன அப்படிங்கிறத இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் அருமையா சொல்லுது. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட தேவன் துணை தேவைப்படுகிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். என்னை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எப்போ அப்படின்னா, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால். என்னுடைய பாவக்கரைகளோடு என்னால் பரலோகத்துக்குள்ள போக முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். ஆனால் அந்த பாவ கரைகளை கழுவுகிறதற்கு, அந்த பாவ கரைகள் முற்றிலுமாக என்னை விட்டு நீங்குகிறதற்கு என் தேவன் ஆயத்தமா இருக்கிறார். நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எவ்வளவோ பாவங்கள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கலாம். இன்றளவும் நான் அறிக்கை செய்யாத காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் அநேகமாக இருக்கலாம். ஆனா எதற்காக தேவன் இன்றளவும் எனக்காக காத்துட்டு இருக்கிறார்? நான் செய்த பாவத்திற்கான விளைவுகளை எனக்கு தேவன் உடனே கொடுத்திருக்கலாமே. அந்த விளைவின் பலன்களை உடனே நான் அனுபவிச்சிருக்கலாமே. நிச்சயமாக நாம் செய்த செயலுக்கான பலனை அனுபவிப்போம். ஆனால் அந்த பாவத்தை மன்னிக்கிறதற்காக நான் இன்னைக்கு எதுக்கு ஜீவனோட இருக்கிறேன் அப்படின்னா, நான் உணர்றது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிற காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு இன்னும் ஜீவனை ஏன் கொடுத்திருக்காரு அப்படின்னு யோசிக்கும் பொழுது, என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்து என்னுடைய பாவங்களை முற்றிலுமாக நான் விட்டு விடும் பொழுது தேவன் எனக்காக அந்த நித்திய கானானிலே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைப்பாரு. அந்த இடத்தை எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் இன்றளவும் என்னை உயிரோட வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அந்த உணர்வு எனக்குள்ளாக இருக்கும் பொழுது அடுத்த பாவத்துக்குள்ளாக விழுகிறதற்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இந்த உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் அப்படின்னா, எது பாவம் எது நன்மை அப்படிங்கிற ஒரு வேறுபாடே தெரியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு நாள் தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது, என்னுடைய பாத்திரம் நிரம்பும் பொழுது என்னுடைய புத்தகம் முடிவுக்குள்ளாக வரும்.
என்னுடைய வாழ்க்கை முடிவுக்குள்ளாக வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில பாவ அறிக்கையின் பக்கம் ஒரு பக்கம் இல்லை அப்படின்னா அவருடைய நியாய தீர்ப்புல நான் எந்த பக்கத்துல நிற்பேன்? தேவனுடைய விருப்பம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய வாஞ்சை எல்லாரும் பரலோகத்துக்குள்ளாக போகணும். தேவனுடைய ஆசை நாம் எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது மாத்திரமே. அதற்கு தடையாக இருப்பது என்னுடைய பாவம் தான் அப்படிங்கிறது நாம் அறிந்து கொள்ளணும். என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்யாமல் என்னுடைய தேவன் என்னுடைய பாவங்களை எடுத்து போட மாட்டார். ஆயக்காரனை குறித்து பார்த்தோம், தாவீதை குறித்து பார்த்தோம். இருவருடைய வாழ்க்கையில அவருடைய பாவ அறிக்கை அவர்களை எவ்வளவு மேன்மை மிகுந்த ஒரு காரியத்திற்கு கொண்டு போச்சு. இன்னைக்கு நான் நல்லா தானே வாழ்றேன், என்னோட வாழ்க்கையில எல்லாம் கிடைக்குதே, எல்லா பணபலம் என்கிட்ட இருக்குது, எல்லா பொருள் பலம் என்கிட்ட இருக்குது, எல்லா ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எனக்கான எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாக்கோபு எதற்காக போராடினான்? அவன்கிட்ட எல்லாம் இருந்துச்சு. அவன் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், பாவத்திற்கான மன்னிப்பு மாத்திரமே. அதை தான் அந்த யாக்கோபு ஆசீர்வாதம் என்று கருதினான். இந்த உலகத்துல இன்னைக்கு எவ்வளவு இருந்தாலும், எல்லாம் கை நிறைய எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாவ அறிக்கையின் ஞானம் எனக்கு இல்லை அப்படின்னா, அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு இல்லை அப்படின்னா, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் தரித்திரனாக இருக்கிறேன். என்னுடைய பிரயாணம் பரலோகத்துக்கு நேரானது. அதில் அவருடைய துணை எனக்கு அவசியமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபையின் கரம் என்னோடு கூட இருந்து என்னுடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது பரலோக பிரயாணம் எனக்கு இன்பமுள்ளதாக இருக்கும். இந்த மேன்மையான சத்தியத்துக்காக நாம் தேவனை துதிப்போம். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்பதற்காக ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அறிக்கை செய்யக்கூடிய ஒரு சூழலை நீர் ஏற்படுத்தித்தாங்க. நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்ய நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. தேவன் உம்முடைய இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்து நாங்களும் பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னும் தொடர்ந்து அநேக சத்தியங்களோடு தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.